தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் தாழ்வான நிலையைக் கண்டு நான் மறந்துவிடவில்லை. என் கிருபை உன்னை தூக்கி நிறுத்தும், நீ உயர்த்தப்படுவாய். சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலகம் வெற்றி பெற்றவர்களை தான் கொண்டாடும். ஆனால் நம் தேவனோ தாழ்வில் இருப்பவர்களை தேடி வருபவர். நீங்கள் இன்று கடன் தொல்லையாலோ, உறவுகளின் புறக்கணிப்பாலோ அல்லது தொழில் தோல்வியாலோ தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் உங்களை நினைவு கூறும் ஒரு தெய்வம் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் ஒடுக்கப்பட்டிருந்த போது கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்து எகிப்திலிருந்து விடுவித்தார். அதே போல உங்கள் தாழ்வு நிலை நிரந்தரம் அல்ல. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. அது உங்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தும். மனிதர்கள் உங்களை மறந்திருக்கலாம், ஆனால் சர்வ வல்லவர் உங்கள் பெயரை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய நினைவில் நீங்கள் இருப்பதால் உங்கள் உயர்வு நிச்சயம். சோர்ந்து போகாமல் அவரை துதியுங்கள், உங்கள் நிலைமை நிச்சயம் மாறும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தாழ்வு நிலையில் என்னை நினைவு கூர்ந்த உமது மாறாத கிருபைக்காக நன்றி. தமிழகத்திலும் இலங்கையிலும் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் ஏற்ற உதவிகளையும் கிடைக்க நீர் கிருபை செய்யும். மீண்டும் இதுபோல் ஒரு பேரிடர் ஏற்படாதபடி நீர் மனமிறங்கி பாதுகாத்தரலும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளை உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கி ஆசீர்வதித்தரலும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.